என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் என் பிள்ளை, நீ மனம் தேடுகின்ற ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் அத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகின்றது. உன் மனதிற்கு தெரியுமல்லவா நீ தேடிக்கொண்டிருப்பது யாரை என்று. அப்படி என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற இந்த நபர் உன் வாழ்க்கையில் வந்து நடத்தப் போகின்ற அற்புதம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எத்தனையோ இன்னல்களுக்கு நடுவில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடையப் போகின்றாய் எனும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடையும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் நேர்மையாக இருக்கும் பொழுது இங்கு ஒவ்வொரு நிமிடமுமே உனக்கு சந்தோஷமான நிமிடங்கள்தான். உன்னால் சந்தோஷமாக வாழக்கூடிய நிமிடங்கள்தான். என் பிள்ளையே, எது வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும். நம்மை படைத்த இறைவன் நமக்கு துணை நிற்பான் என்கின்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக உன்னை எந்த நேரத்திலும் வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்று அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நீயாகவே அவர்களின் மீது தனக்கிருக்கின்ற உரிமையை தீர்மானித்து அதை காட்டுவாயானால் பிறகு அவமானங்களும் இழப்புகளும் தான் உனக்கு அதிகமாக மிஞ்சும். நீ ஒருவரை தேடுகிறாய் என்றால், நீ ஒருவரை விரும்புகிறாய் என்றால் அவர்களுக்கும் உன் மீது அந்த ஈடுபாடு இருக்க வேண்டும். இல்லாது போக என் பிள்ளை, நீ மட்டும் அவர்களை தேடிக்கொண்டிருப்பதனால் என்ன பலன்? ஒரு நாள் அவர்களின் முன்னால் நீ நிற்கும் பொழுது அவர்களால் நீ நிச்சயமாக அவமானப்படுத்ததான் படுவாய். இப்பொழுது அப்படி அல்ல. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்றவர் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவர். அதனால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்தான் நிறைவாக கிடைக்கப் போகின்றது. இதுவெல்லாம் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய இன்றைய செயலை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் அத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இங்கு நிறைய பேர் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை மற்றவர்களிடத்தில் மறைப்பார்கள். உண்மையில் என்ன நடந்தது என்பதனை வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்னதான் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு கதையை சொன்னாலுமே உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற கதை அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? எப்பொழுதுமே மனசாட்சி ஒருவரிடத்தில் கேள்வி கேட்கும். எவ்வளவு தவறு செய்தாலும், யாரிடத்தில் எப்படி நடித்தாலும் அந்த மனசாட்சிக்கு உண்மையைத்தானே சொல்லியாக வேண்டும். அதனால் என் குழந்தையே, ஒருவர் உன்னிடத்தில் தவறாக பேசினாலும் சரி, அவர் செய்கின்ற செயலை தவறாக சொன்னாலும் சரி, அவர்களின் மனசாட்சி அவர்களை கேள்வி கேட்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிடு. எப்பொழுதுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது அல்லது தேர்வுகள் அதிகமாக இருக்கும் பொழுது, இது இல்லை என்றால் இன்னொன்று என்று எப்பொழுதும் உன் முன்னால் நிற்கும் பொழுது வாழ்க்கையில் அலட்சியம் என்பது அதிகமாக வந்துவிடும். இது இல்லை என்றால் இன்னொன்று என்று நாம் நினைக்கும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கையில் நம்முடைய அலட்சியம் அதிகமாகிவிட்டது, நாம் எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று எண்ணிவிடுவோம் என்று. என் குழந்தையே, எப்பொழுதுமே பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயமாக அந்த பொய்க்கு ஒரு முடிவு உண்டு. அதே நேரத்தில் உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் உண்மையை பேசுவதற்கு எப்பொழுதுமே முடிவு கிடையாது. என் பிள்ளை, நீ எப்பொழுதுமே உண்மையை மட்டுமே பேசி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற விஷயத்தை சாதிக்க வேண்டும். பொய் பேசுவதனால் தேவையில்லாத அவப்பெயரை தூக்கி சுமப்பதோடு மட்டுமல்லாமல் உன் மனதிற்கு நீ தவறு செய்து விட்டாய் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடுகின்றது. அதன் பிறகு அந்த வேதனையை தூக்கி சுமக்கவே உனக்கு நேரம் சரியாக இருக்கும். உனக்கான ஆறுதலை நீயே தேடிக்கொள்வதுதான் உண்மையில் சிறந்தது.
உன்னுடைய கைகளே உன்னுடைய கண்ணீரை துடைக்கும் மிக பெரியதொரு ஆயுதம். அதே நேரத்தில் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை இன்று கவனத்தில் வைத்துக்கொள். எழுதும் பொழுது எப்பொழுதுமே கூர்மையாக எழுத வேண்டும். நீ பேசும் பொழுது உன்னுடைய வார்த்தையின் அர்த்தத்தை ஆழமாக உணர்ந்து பேச வேண்டும். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ கேட்கின்ற பொழுது பணிவாக கேட்க வேண்டும். யோசிக்கும் பொழுது எப்பொழுதுமே தெளிவான மனநிலையோடு யோசிக்க வேண்டும். ஒருவரிடத்தில் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அளவோடு தான் வாங்க வேண்டும். கொடுக்கும் பொழுது கொடுக்கலாமா என்று சிந்தித்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கொடுத்து விட்ட பிறகு ஐயோ கொடுத்து விட்டோமே என்று சொல்லி ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. அதே நேரத்தில் சிந்தித்து கொடுத்த பிறகு யோசிக்க கூடாது என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? ஒருவருக்கு கொடுத்த பொருள், ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற அன்பு, அதன் பிறகு ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற வாக்கு, இந்த மூன்றையும் கொடுத்து விட்ட பிறகு ஏன் கொடுத்தோம், எதற்காக கொடுத்தோம் என்று ஒரு நாளும் என் பிள்ளை நீ சிந்திக்க கூடாது. எல்லா தானங்களும் மற்றவர்களை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டும்தான் உன்னையும் வாழ வைத்து மற்றவர்களையும் வாழ வைக்கும் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில நேரங்களில் சில மனிதர்களினுடைய செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் மிகவும் நல்லது. அதனால் எப்பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் என் பிள்ளை அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அனுபவங்களை சேகரித்து வைத்து இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு இந்த அனுபவம்தான் உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்யும் என்பதனை மறந்து விடாதே. துன்பத்தை சந்தித்தால் உனக்கு பொறுமைக்கான வழி கிடைத்துவிடும். அவமானத்தை நீ சந்தித்தாயானால் உறுதியாக இருப்பதற்கான வழி கிடைத்துவிடும். நீ பசியை சந்தித்தால் உணவு என்றால் அதன் அருமை என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். தோல்வியை சந்தித்தால் வெற்றிக்கான வழி என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் நீ வழிநடத்துவாயானால் நிச்சயமாக உனக்கான வெற்றி முழுமையாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இத்தனையும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாளில் நீ தேடுகின்ற ஒருவர் உன் மீது உண்மையான அன்பை கொடுக்க உன்னை தேடி வருகிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும்? தெய்வமன்றி இந்த மனிதர்களிடத்தில் ஆழமான அன்பை ஒரு நாளும் எதிர்பார்க்காதே. கிடைத்தால் பெற்றுக்கொள், இல்லை என்றால் விட்டுவிடு. இன்று தேய்பிறை அஷ்டமியில் நிச்சயமாக தெய்வங்களினுடைய அத்தனை அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு ஏற்ற நாள் கிடையாது. ஆனால் உனக்கு தெய்வங்களின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு, தெய்வங்களின் பூஜைகளை செய்வதற்கெல்லாம் மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் அத்தனை தெய்வங்களினுடைய அன்பையும் பெற்றுக்கொண்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனையுமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே போதும். சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளையினால் நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும். தன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் தனக்கு எதனால் வந்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எல்லோருடைய எண்ணங்களையும் இந்த வாழ்க்கையில் செயலாக்க நினைத்தோமானால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களும் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விடியலின் வெற்றியையும் உறுதி செய்ய என் பிள்ளை நீ புறப்படு. இங்கு உன்னை யாரும் அயர்ந்துறங்கச் சொல்லவில்லை. உனக்கான ஓய்வெடுக்கும் நேரம் அல்ல, சாதிக்க வேண்டிய நேரம். என் பிள்ளையே, வெற்றியின் பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு. உன்னுடைய முயற்சி ஒரு நாளும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அன்பு நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பை நீ வெளிப்படுத்து.
எல்லாமும் இனி உன்னை பின்தொடர்ந்து வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.